வாடிக்கையாளர் அனைவரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பிரச்சனைகள் இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை எனக்கு தீராவே தீராதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லைங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய சாதகத்தை அனுப்புங்க. உங்கள் கர்மா என்ன அப்படின்னு தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா இந்த கலியுகத்தில் நீங்கள் பிறந்துட்டீங்க. உங்கள் கர்மாவை கழிச்சிட்டு நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பேன். என் கூட என் குலதெய்வம், அதாவது எப்படின்னா நான் கும்புற தெய்வம் அத்தனையும் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய கர்மாவை கழிச்சா தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். கர்மா கழிச்சா உடனே ரெடி ஆயிருமா அப்படின்னு கேட்டால் இல்லை. பழைய கர்மா, அதாவது எப்படின்னா 3ஆம் இடம் அப்படி சொல்லக்கூடியது இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற கர்மா. 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மனைவியும் மக்கள் சம்மந்தப்பட்டது, நண்பர் கூட்டாளி, நீங்கள் வெளி உலகத்துக்கு எங்கே போகிறீங்களோ வர்றீங்களோ அவங்க மூலியமாக கர்மா வருதா, இல்லை உங்களுடைய கர்மா அவங்களுக்கு போகுதா. 3ஆம் இடங்கிறது முயற்சி சாணம். நீங்கள் எதை எடுத்தாலும் முயற்சி எடுத்து வெற்றி அடைகிறீங்க. தோல்வி கண்டு தானே நீங்கள் முயற்சி எடுத்து அப்புறம் வெற்றி அடைகிறீங்க. அப்போ அந்த 3ஆம் இடம்ங்கிறது கர்மா தான். 3ஆம் இடங்கிறதும் கர்மா தான். 7ஆம் இடங்கிறது கர்மா. இது பரிமாற்றம். 7ஆம் இடத்துலேருந்து நண்பர் கூட்டாளி, நீங்கள் பப்ளிக்கில் வேலைக்கு போகிறீங்க, நிறைய பேர்த்தோட பழகுறீங்க, ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க, அந்த ஹோட்டலில் இருக்கிற கர்மா வருதா. 7ஆம் இடங்கிறது வெளி உலகம், நண்பர் கூட்டாளி, ஒர்க் பண்ணுற இடத்துல, பப்ளிக்கில் போகிறது பூரா 7ஆம் இடம். ஃபைனான்ஸ் பார்ட்னரு, உங்கள் மனைவினால் வர கர்மாவா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். உங்கள் கர்மாவை பேலன்ஸ் பண்ணாமல் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. உங்கள் கர்மாவை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிகிட்டே தீரணும். 3ஆம் இடம்னா நீங்கள் முயற்சி பண்ணி ஜெயிக்கிறீங்க, அதில் நிறைய கர்மா சேர்ந்துக்குது. 7ஆம் இடம்னு சொல்லக்கூடாது நண்பர் கூட்டாளி. 7ஆம் இடம்னா ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, மற்ற வரனால தான் நீங்கள் வருமானம் வருது உங்களுக்கு. 7ஆம் இடம்னா நண்பர். பப்ளிக்கில் கடை வச்சுக்கிங்கன்னா யார் மற்றவங்க வரதான் வாங்குறதுனால தான் உங்களுக்கு வருமானம். அதில் என்ன கர்மா வருது, உங்கள்கிட்ட கர்மா என்ன அங்கே போகுது, ஏன்னா இதை கர்மாவா பாவகர்மாவா அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். 2வது 10ஆம் இடம். இப்போ உங்கள் தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடாது 10ஆம் இடம். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், தொழில் பண்ணுறீங்க. அப்போ அந்த 10ஆம் இடத்துக்கு இப்போ சனியே தொழில் காரகன், ஆயுள் காரகன், புரியுதுங்களா, கர்மா காரகனே சனி பகவானே. அப்போ உங்கள் சாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. உங்கள் கர்மாவை கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இல்லை நீங்கள் நேரடியாக சாதகம் பார்க்க வர அப்படின்னாலும் கண்டிப்பாக வாங்க. கர்மா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இனிமேல் வாழ்க்கையில் ஜெயிக்க பாருங்கள். உங்கள் கர்மா தெரியாமல் நீங்கள் ஜெயிக்காதீங்க. காசு பணம் துட்டு வேணுமா, கர்மாவை பேலன்ஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே கர்மா அதிகமாக இருக்கா, அந்த கர்மாவை பேலன்ஸ் பண்ணுங்கள். இப்போ கர்மா நம்ம வந்துக்கிட்டு இருக்கா. இப்போ 3ஆம் இடங்கிறது முயற்சி சாணம். அப்போ 3ஆம் இடங்கிறது நம்ம கர்மாவை சேர்த்துக்கிட்டே இருக்கிற இடம். 7ஆம் இடம்னு சொல்லக்கூடாது நண்பர் மூலியமாக வரக்கூடியது, பார்ட்னரு, இந்த மாதிரி மனைவி சார்ந்த உறவு, மனைவி குடும்பத்தால் வரக்கூடிய அந்த கர்மா எல்லாங்கிறது 7ஆம் இடம். அப்போ அதையும் பார்க்கணும். இதையும் பேலன்ஸ் பண்ணி உங்கள் லக்கணத்துக்கு 3 குடையவன் யார், 7 குடையவன் யார், 10 குடையவன் யார், இந்த கர்மாவை என்ன மாதிரி பேலன்ஸ் பண்ணணும், பேலன்ஸ் பண்ணி இந்த வாடிக்கையாளர் எப்படி வாழ வைக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக கர்மா கழிங்க. கர்மா கழிச்சா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். கர்மாங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கழிச்சு தான் ஆகணும். ஏன்னா சில பேர் கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ பாருங்கள், சிவன் கோயிலுக்கு எல்லா தேவஸ்தானத்துக்கும் போகிறாங்க. முடியாதவங்களுக்கு, இயலாதவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறாங்க, உணவு பண்ணுறாங்க, ஆடை தானம் பண்ணுறாங்க. இப்படி நிறைய பண்ணி இப்போ அவங்க பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க கர்மாவை பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. கர்மா எச்சா இருந்தாலும் அன்னதானத்து மூலியமாக துணி வஸ்திரம் அந்த தானம் பண்ணுறதுனால அவங்க கர்மா பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம என்ன செய்கிறோம், கர்மாவை இன்னும் குறைக்க பார்க்குறோம். இன்னும் குறைச்சிட்டு நீங்கள் உங்களை வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி அதை அது காட்டுறது தான் நான் உங்களை சாதகம் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நீங்கள் நேரடியாக கூட வாங்க. உங்கள் கர்மா தீர்க்கப்படும். நீங்கள் ஃபாரினில் கூட இருங்க, அமெரிக்காவில் கூட இருங்க, உங்கள் சாதகத்தை அனுப்புங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு. கண்டிப்பாக உங்கள் கர்மா எந்த ரூபத்தில் எப்படி கழிக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா வெளிநாட்டிலலாம் நம்ம மாதிரி இந்தியாவில் மாதிரி தமிழ்நாட்டில் மாதிரி தெய்வங்கள்லாம் கிடையாது. அப்போ அதை கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப சிரமம். அதை எப்படின்னா சூட்சமான முறையில் நீங்கள் கர்மாவை கழிக்கலாம். சூட்சமான முறையில் நீங்கள் கர்மா கழிக்கிறதுக்கு வெளிநாடு ஃபாரின்லாம் நம்ம மாதிரி கோயில் சம்மந்தப்பட்டது தெய்வ அனுக்கிரகம் அங்கே அதிகமாக இருக்காது. இப்போ கிறிஸ்டின் நாட்டிலலாம் நம்ம இந்துக்கள் தெய்வம் சம்மந்தப்பட்டது இருக்காது. ஆனால் அங்கே அந்த உள்ளவங்களுக்கும் நம்ம கர்மா கழிக்கிறதுக்கு என்ன வழியோ கண்டிப்பாக சொல்லப்படும். நீங்கள் சாதகம் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஃபோன் நம்பர் 95 14 77 10 74. என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கர்மா
நீக்கப்படும். உங்கள் கர்மா சமநிலைப்படுத்தும். அதாவது உங்கள் கர்மாவை வந்து நார்மலாக கொண்டு வர முடியும். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.